Hello friends, welcome to my channel CS Theory Tamil. இந்த வீடியோவில் சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னா என்னன்னு அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஸ்டம் கால் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்டரப்ட் அப்படின்னா என்னென்னா இதாங்க இன்டரப்ட். ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் இன்டரப்ட்னு சொல்லுவோம். ஒரு இன்டரப்டை ஹார்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணும், சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணும். ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் நேமும் கிடையாது. ஆனால் அதே இன்டரப்டை ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா அதை சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் கால் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸை ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ஓஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணணும். அந்த அக்சஸ் பண்ணுறதுக்குள்ள பெர்மிஷன்ஸை நம்மளுக்கு யார் கிராண்ட் பண்ணுறா அப்படின்னா சிஸ்டம் கால் தான் ப்ரொவைட் பண்ணுது. இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று யூசர் மோட், இன்னொன்று கர்னல் மோடு. யூசர் மோட்னா யூசர் சைடு, நம்ம சைடு. கர்னல் மோடுனா ஓஎஸோட சைடு. இந்த கர்னல் அப்படிங்கிறது தான் ஓஎஸோட ஹார்ட். இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் மோடையும் கர்னல் மோடையும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஒரு யூசர் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், ஓஎஸோட ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா சிஸ்டம் காலை சென்ட் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் காலை பார்த்துட்டு, அதாவது ஓஎஸ் சிஸ்டம் காலை ஜென்ரேட் பண்ணுது. அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கர்னல் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் கால் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஆகுது. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஏ அண்ட் பியோட வேல்யூவை கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கோடிங் எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போது நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூவை டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸ், ஒரு இன்புட் டிவைஸ் நமக்கு தேவை. அப்போ அந்த இன்புட் டிவைஸை எனக்கு அவைலபிள் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டம் காலை ஜென்ரேட் பண்ணணும். அந்த சிஸ்டம் காலை பார்த்துட்டு நம்ம கர்னல் இன்புட் டிவைஸான கீபோர்டை நம்மளுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஏஎன்பியோட வேல்யூவை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் கால் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டன் ஆகும். இப்போ நம்ம ஏஎன்பியை எடுத்துட்டோம், ஏஎன்பியை ஆட் பண்ணுறோம். அந்த அவுட்புட்டை நம்ம மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணணும். இந்த மானிட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அவுட்புட் டிவைஸ் அண்ட் ஹார்ட்வேர் டிவைஸ். இது எதுகிட்ட இருக்குது? ஓஎஸோட சர்வீஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடி ஒரு சிஸ்டம் காலை ஜென்ரேட் பண்ணுறோம். எனக்கு இந்த மானிட்டரை அவைலபிள் பண்ணி கொடு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணும்? இந்த சிஸ்டம் காலை எடுத்துகிட்டு சிஸ்டம் காலை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த மானிட்டரை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ணி ரிட்டன் ஆகும். இதுதான் சிஸ்டம் காலோட கம்ப்ளீட் ஒர்க். இந்த ஒரு மோடுலேருந்து இன்னொரு மோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத மோடு ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூசர் மோடாக இருக்கும் பொழுது மோட் பிட் 1ன்னும், கர்னல் மோடு ஆகும் பொழுது மோடு பிட் 0 அப்படின்னு சொல்லியும் மாறும். மேஜர் சிஸ்டம் கால் ஸ்டெப், சிஸ்டம் கால் நிறையா இருக்குது. ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா thousands ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு இன்புட் டிவைஸ் வேணும், அவுட்புட் டிவைஸ் வேணும், செகண்டரி டிவைஸ் வேணும், இல்லை என்னென்ன ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் நமக்கு தேவையோ ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் சிஸ்டம் கால் ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் மேஜரான சிஸ்டம் கால்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்குறோம். ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால். இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸை எண்டு, அபார்ட்டு, ஸ்டார்ட். எண்டுனா என்ன, அபார்ட்னா என்னென்னா எண்டுனா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் முடியுது. வேற அபார்ட் அப்படிங்கிறதுனா அந்த ப்ராசஸ் அப்நார்மலாக கம்ப்ளீட் ஆகுது, அப்நார்மலாக டெர்மினேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அபார்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட்டு, எண்டு, அபார்ட் பண்ணுறதுக்கும், ப்ராசஸோட அட்ரிபியூட்ஸை செட் பண்ணுறதுக்கும், அந்த ப்ராசஸை லோட் பண்ணுறதுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ண வைக்கிறதுக்கும், ஏதோ ஒரு அவுட்புட் வந்தால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறதுக்கும், இந்த ப்ராசஸோட அவுட்புட்டை வேறு எதுக்கோ சிக்னலாக சென்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குக்குமே இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கால்ஸ் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது ஃபைல் மேனிப்புலேஷன் சிஸ்டம் கால் என்ன பண்ணும் அப்படின்னா
ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஃபைல் அட்ரிபியூட்ஸை செட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைல் மேனிப்புலேஷன் சிஸ்டம் கால்ஸ் யூஸ் ஆகும். அடுத்தது டிவைஸ் மேனிப்புலேஷன் சிஸ்டம் கால்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு டிவைஸை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும், எனக்கு இந்த டிவைஸ் தேவை அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும், அந்த டிவைஸோட நீட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். டிவைஸோட அட்ரிபியூட்ஸை செட் பண்ணுறதுக்கு, அந்த டிவைஸை வச்சு எதையாவது ரீட் பண்ணுறதுக்கும், அந்த டிவைஸில் ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸ் மேனிப்புலேஷன் சிஸ்டம் கால்ஸ் யூஸ் ஆகுது. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டானது என்னென்னா, லாஜிக்கலி டிவைஸஸை அட்டாச் பண்ணுறதுக்கும் டிட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸ் மேனிப்புலேஷன் சிஸ்டம் கால்ஸ் யூஸ் ஆகுது. அது என்ன லாஜிக்கலி அட்டாச் அண்ட் டிட்டாச்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் நம்ம ஒரு யூஎஸ்பி ஒரு பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்கும். அதை நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் ரிமூவ் ஆகும். அதை தான் லாஜிக்கலி அட்டாச் அண்ட் டிட்டாச் டிவைசஸ். அது இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்க மாதிரி ஒரு நோட்டிஃபை பண்ணும், நமக்கு தெரியும். அதெல்லாம் லாஜிக்கலி அட்டாச் அண்ட் டிட்டாச் டிவைசஸ் அப்படிங்கிற ஒர்க்கை செய்யுது. அடுத்தது இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ். ஒரு ஃபைல் அந்த சிஸ்டமில் எந்த டேட்டில் சேவ் ஆணுச்சு, எந்த டைமில் சேவ் ஆணுச்சு அப்படின்னும், அந்த ஃபைலில் என்னென்ன டேட்டா இருக்குது, அந்த ஃபைலுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸை செட் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், அந்த ஃபைலை பற்றின இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சிஸ்டம் கால் தான் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் கால்ஸ். அடுத்தது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்ன பண்ணால், ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த கம்யூனிகேஷனை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய சிஸ்டம் கால் தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால். இது நெட்வொர்க்கிங்கில் அதிகமாக யூஸ் ஆகும். அந்த பேக்கெட் எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால்ஸ். Thank you.